பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அரசு நிதி இணைய ஊடுருவல் விவகாரம் ரகசிய விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்த பார ஊர்தி, இருவர் கவலைக்கிடம். மீண்டும் வாய்ப்பு வழங்க முடியாது, பூஜித் ஜெயசுந்தரவின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம். இலங்கையில் மே 1 முதல் புதிய நடைமுறை. தமிழக தேர்தலை தீர்மானிக்கும் இரு முக்கிய புள்ளிகளில் கடும் இழுபறி, அதிரடி திருப்பங்களுடன் வெளியாக உள்ள முடிவு. வெளிநாட்டு கடன் தவணை பணமாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்றமை தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பல புதிய தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் நேற்று நிதியமைச்சகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் திரைசேரியினால் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட இந்த நிதி கணனி ஹேக்கர் கைக்கு சென்றமை தற்பொழுது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பல புதிய தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த பணப்பரிமாற்றம் வங்கிகள் ஊடாகவே இடம்பெற்றுள்ளது. இது வங்கி முறைக்கு வெளியே நடந்த ஒன்றல்ல. விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் என்ன நடந்துள்ளது என்பதையும் நாம் தற்பொழுது கண்டறிந்துள்ளோம். டிஜிட்டல் உலகில் பணம் மிக விரைவாக கைமாறக்கூடும் என்பதாலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மாறக்கூடும் அல்லது சாட்சியங்கள் அளிக்கப்படக்கூடும் என்பதாலும் விசாரணைகளை சரியாக முன்னெடுக்க சில தகவல்கள் ரகசியமாக பேண வேண்டியுள்ளது. டிஜிட்டல் முறைமையை பாதுகாப்பாக வைத்திருப்பது அனைவரினதும் பொறுப்பாகும். டிஜிட்டல் முறைமைகளை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து ஊழியர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெல்லவாயாவிலிருந்து ஹட்டன் அபோஸ்லே எஸ்டேட்டுக்கு விறக்கேற்றி சென்ற பார ஊர்தி ஒன்று சாலையில் இருந்து விலக்கி சுமார் 100 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்துள்ளது. இன்று பிற்பகல் நடந்த இந்த விபத்தில் பார ஊர்தியின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் காயமடைந்து லெந்துவா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் அவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஹட்டன் நுவரெலியா பிரதான சாலையில் உள்ள கிளாஸ்கோ எஸ்டேட் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஹோமாகம பகுதியில் சுமார் 12 கோடி ரூபாய் பெறுமதியான 12 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த பிரசாத் நிசாந்த் கொலம்பகே என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக குழு உறுப்பினரும் பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஹோமாகம ககன என்பவரின் போதைப்பொருள் வியாபாரத்தை இலங்கையில் இருந்து வழிநடத்துபவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே போலீஸ் காவலில் உள்ள சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமையவே இந்த விசேட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீரமுனி பகுதியில் 34 வயது குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீரமுனி பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் 34 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 2 வயது குழந்தையின் தந்தையாவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் சடலம் சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் நூர்டின் முகமது சர்ஜின் முன்னிலையில் மரண விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க தவறியமை மற்றும் கவனக்குறைவாக இருந்தமை தொடர்பில் தொடரப்பட்ட கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகளான பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகியோரை கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற விசேட நீதாய நீதிமன்ற ஆணையம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த மார்ச் 26 பூஜித ஜெயசுந்தர நீதிமன்ற கூண்டிலிருந்து வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் அதில் சில விடயங்களை குறிப்பிட தவறிவிட்டதாகவும், எனவே மேலதிகமாக 2 விடயங்களை விளக்குவதற்கு அனுமதி கோரியும் அவரது சட்டத்தரணி ரோஷன் தெகிவல நேற்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார். சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இவ்வாறான கோரிக்கையை அனுமதிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையின் முதல் டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை மே 1 முதல் அறிமுகப்படுத்தப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அமைச்சின் தகவலில் மேலும் இந்த முயற்சி தேசிய டிஜிட்டல் மயமாக்கலில் ஒருபடி முன்னேற்றத்தை குறிக்கின்றது. இது பொதுமக்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிலாக இது அறிமுகப்படுத்தப்படுவது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, இலங்கை காப்பீட்டு சங்கம் மற்றும் இலங்கை போலீஸ் ஆகிய துறைகளுடன் இணைந்து தொடங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் பல தொகுதிகளில் கடும் இழுபறி நிலை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் தொகுதிகளில் ஒரே கட்டமாக தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. இதற்கமைய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருந்தாலும் வாக்குப்பதிவு எண்ணிக்கை வளர்ச்சி விகிதம் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவில் குறைந்துள்ளமை தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் சாதனை அளவாக 85% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளன. எனினும் முந்தைய தேர்தலை விட பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வளர்ச்சி விகிதம் கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவில் மிக குறைவாக பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு உயர்வு விகிதம் 5.5% மட்டுமே பதிவாகியுள்ளன. இது 2021 6.22 விழுக்காடாகவும் 2016 18.5 விழுக்காடாகவும் 2011 11.4 விழுக்காடாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்படாத வரை வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது என்று ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் அலி பக்ரைனி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த முற்றுகையானது தற்போதைய போர் நிறுத்த உடன்படிக்கையை பாரியளவில் மீறும் செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு பேச்சுவார்த்தை என்பது வெறும் கால அவகாசம் பெறுவதற்காகவோ அல்லது எதிர்த்தரப்பு அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராக்குவதற்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் நேர்மையான நோக்கத்துடன் மட்டுமே தூதரக ரீதியிலான முன்னெடுப்புகள் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வாஷிங்டனுடன் யதார்த்தமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஈரானின் நியாயமான கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு ஹோமாகம பகுதியில் சுமார் 12 கோடி ரூபாய் பெறுமதியான 12 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த பிரசாத் நிசாந்த் கொலம்பகே என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக குழு உறுப்பினரும் பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஹோமாகம ககன என்பவரின் போதைப்பொருள் வியாபாரத்தை இலங்கையில் இருந்து வழிநடத்துபவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே போலீஸ் காவலில் உள்ள சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமையவே இந்த விசேட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.